கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனத்தின் சத்தியங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்திற்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. இந்த வசனங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கடைசியா பார்த்த சத்தியங்கள்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அதை அந்த சேவகர்கள் பார்க்கவில்லை, ஸ்திரீகள் தான் பார்த்திருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு சீஷர்கள் அவரை பார்த்திருக்கிறார்கள். பரிசேயரோ சதுசேயரோ தன்னை வெளிப்படுத்தவில்லை. நீங்க என்னை கொன்னுட்டீங்களா, நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு அவரை தன்னை காண்பிக்கவில்லை. ஏன், அங்க நின்று காவல் பண்ணிக்கிட்டு இருக்க சேவகர்கள்கிட்ட கூட உயிரோட வந்து அவர் காமிக்கல. ஏன்னா அது அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, அவர்கள் அவிசுவாசியாக இருந்தார்கள். அவர்களுக்கு இயேசுவை பற்றியும் தெரியாது, இயேசுவை அறிந்து கொள்ளவும் அவர்கள் விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இயேசு தம்மை யாருக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்ட்டு நம்ம கடைசி சத்தியத்துல பார்த்தோம். இன்று இந்த சத்தியத்துல என்ன நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க சேவகர் கூட வெளியில இருக்காங்க, ஆனா அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தல. இன்னொரு விஷயம் பார்க்கணும். 100க்கு அதிபதி ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணுவானா, இயேசு கிறிஸ்து சாகும்போது இறக்கும் தருவாயில் இருக்கும்போது அவன் சாட்சி கொடுத்திருப்பான், இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன் அப்படின்னு. அப்ப பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, யாரா இருந்தாலும் சரி, 100க்கு அதிபதியா இருந்தாலும் சரி, சேவகனா இருந்தாலும் சரி, இல்ல எந்த தொழில் செய்தவனா இருந்தாலும் சரி, மனதளவுல தேவனை அதாவது சத்தியத்தின்படி நடக்கணும் விருப்பப்படுகிறவர்கள், மனசாட்சியின்படி நடக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க ஏதோ ஒரு மூலையில இருந்தா கூட இயேசுவை தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக எந்த சூழ்நிலையும் அவர் என்ன பண்ணி கொடுப்பாரு, உருவாக்கி கொடுக்கிறார். அந்த சூழ்நிலையை இந்த சேவகர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இழந்து விட்டார்கள். அதுல யாராவது ஒருத்தனுக்காவது என்ன தோணி இருக்கணும், இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உயிரோடு வருவார், அவர் உண்மையிலே வந்து தேவனுடைய குமாரனா இருப்பாரோ இல்ல தீர்க்கதரிசியா இருப்பாரோ அப்படின்னு யாராவது ஒருத்தனுக்கு அப்படி இருந்துச்சுன்னா, அவனுக்கு கட்டாயம் தன்னை என்ன பண்ணிருப்பாரு, மீண்டும் உயிரோடு வரும்போது அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருப்பார். ஆனா அங்கே அவங்க அப்படி இல்லை. எப்படிப்பட்டவங்கன்னா, பரிசேயர்கள் காசை கொடுத்துட்டு பொய்யா போய் சொல்றவங்க, அந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க. அவங்கள்ட்ட போய் இயேசு கிறிஸ்து எதுக்கு தன்னை வெளிப்படுத்தணும், அவர்களுக்கு போய் தன்னை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், சாட்சி கொடுத்து காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பல நேரங்கள்ல நம்மை நியாயப்படுத்துவதற்காக பல சூழ்நிலைகளை உருவாக்கி நம்மை என்ன பண்றோம், நான் அந்த தப்பு செய்யல இதை செய்யல அப்படின்ட்டு நியாயப்படுத்துறோம். யாருக்கிட்டையும் போய் நம்ம நியாயப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. கேட்டா பதில் சொல்லணும். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இவங்க என்னை தப்பா நினைச்சிருவாங்களோ, இவங்க இப்படி நினைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை நம்ம சாட்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த விதத்துலயும் அவசியம் இல்லை. எந்த நேரத்துல நம்ம சாட்சி கொடுக்கணுமோ அந்த நேரத்துல நம்மை வெளிப்படுத்தினா போதும். யார்கிட்ட யாரு கேட்குறாங்களா அவங்களுக்கு நம்ம சொன்னா போதும். கேட்காதப்ப நம்ம யார்கிட்ட என்ன பண்ணணும் அவசியம் இல்லை, நியாயப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம நியாயப்படுத்தினாலும் அந்த நியாயத்தை கேட்கும் மனநிலையில் அவர்கள் இல்லை. ஒரு முறை நம்மளை குற்றப்படுத்தி முத்திரை போட்டாங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணி அவங்களை என்ன பண்ண முடியாது, மனமாற்ற முடியாது. யாருக்கும் நம்ம போய் என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, நியாயப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. இதுதான் இயேசு கிறிஸ்துவோடைய வழி. ஆனா அதே நேரத்திலையும் நீர் யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்டப்ப அந்த நேரத்திலயும் அவர் என்ன பண்ணாரு, நீ சொல்லுகிறபடிதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த நேரத்துல எப்படி பதில் சொல்லணும்னு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப கேட்டா நம்ம சொல்லலாம், கேட்கலைன்னா நம்ம போய் அவர்களுக்கு முன்னால நம்ம நல்லவங்க மாதிரியோ நான் செஞ்சது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரியோ நம்ம யார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, காமிக்கணும்னு அவசியம் இல்லை.
எந்த நேரத்தில் எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார். இன்னொரு விஷயம் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் பாருங்க, உலகம் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. அவங்க போய் உடனே யார்கிட்ட போய் சொல்கிறாங்க? மூப்பர், அதாவது பிரதான ஆசாரியன்ட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே மூப்பர் எல்லாரும் சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ணுறாங்க. இது என்ன ஒரு அவல நிலை அப்படின்னா, இந்த பிரதான ஆசாரியர், இந்த மூப்பர், இந்த மாதிரி ஒரு இதை, அதாவது ஒரு சிஸ்டமே கிரியேட் பண்ணதே, அதாவது உருவாக்குனதையே நம் தேவன் தான் இல்லையா? அது எதற்காக உருவாக்குனாரு அப்படின்னு பார்த்தோன்னா, பழைய ஏற்பாட்டில் பாவங்களை மன்னிப்பதற்கும் அதற்காக பழி கொடுப்பதற்கும் தான் இந்த பிரதான ஆசாரியன் மூப்பர்கள்லாம் உருவாக்கப்பட்டாங்க. இந்த சிஸ்டம், அதாவது இந்த வரைமுறை இதற்காக தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த சிஸ்டமில் இருக்கிறவங்களையே, அதாவது அந்த வரைமுறையில் இருக்கிறவங்களையே எதற்காக உருவாக்கப்பட்டார்களோ, எதற்காக அதில் உட்கார வைக்கப்பட்டார்களோ, அதையும் அவர்கள் என்ன ஆக்கிட்டாங்க? தலைகீழ ஆக்கிட்டாங்க. ஏன்னா இது உருவாக்கப்பட்டதன் முழு நோக்கமே இயேசு கிறிஸ்து, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாகி, பாவத்திற்கு பலியாகி, நம்மை பாவத்திலிருந்து மீட்டு, மரணத்திலிருந்து மீட்டு, அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே மாதிரி நமக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக வந்திருக்கார். இதுதான் அந்த உருவாக்கப்பட்டதின் காரணம். எது? பிரதான ஆசாரியன் மூப்பர். ஆனா இதற்கு உள்ள இருக்கிறவங்களே இந்த விஷயத்தை எப்படி மாத்திட்டாங்க? பணத்தை கொடுத்து எப்படி சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை சீஷர்கள் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு வானதூதன் வந்து கல்லை புரட்டி இருந்ததும் அவங்களுக்கு நம்பல. இயேசு கிறிஸ்து உயிரோட எந்திரிச்சிட்டாரு அப்படிங்கிறது ஏதோ அவங்களுக்கு புலப்பட்டாலும் அவர்களுடைய இருதயத்தில் உள்ள போகல. அங்கதான் சேவர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு கூட இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தல, பரிசேயருக்கும் வெளிப்படுத்தல. ஆனா இவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு இதுல உயிரோட வந்துட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தும் அவர்களால் என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. இன்றும் அதுதான் நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, வெளியில உள்ளவங்க வேண்டாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நாம் சொல்ல வேண்டாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையில் இருக்கிறவர்கள் பல தவறான போதனைகளில் உள்ள இருந்தாலும் அந்த போதனையை விட்டு வெளியில வர அவர்களுக்கு மனதில்லை. இந்த மாதிரி எப்படி பிரதான ஆசாரியன் மூப்பர்கள்லாம் எப்படி தேவன் பேர் சொல்லிக்கிட்டு அதிலே இருந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவையே தலைகீழாக அவர் உயிர் தெழுந்ததையே அப்படியே மாற்றி சொல்லுகிறார்களோ, அதே மாதிரி உண்மையான சத்தியம் என்று பிரசித்தப்படுத்துவதையே மாற்றி யாரு? சபையில் இருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள், போதகர்களே என்ன பண்றாங்கன்னா, சத்தியத்தை வேறு விதமாக மாற்றி இப்படித்தான் போனோம் அப்படின்ட்டு அவர்களுக்கென்று ஒரு டாக்டரின்ஸ் வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை உடைய ஆவியையும் அவருடைய நமக்காகப்பட்ட பிரயாசத்தையும் அவமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால நாம் தெளிவாக இருந்து கொண்டு நாம் எப்படிப்பட்ட சத்தியத்தின் பின்னால போறோம்? உண்மையான சத்தியத்தின் பின்னால போறோமா, இல்ல போலியான வசனத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது வசன உண்மை போலியான அர்த்தங்களை எடுத்துக்கொண்டு அந்த மாதிரி ஒரு வழியை எடுத்துக்கொண்டோமான்னு என்று நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப நிதானமா யோசிச்சு நாமும் அதே மாதிரி ஒரு சிஸ்டம், அதாவது அந்த வரைமுறைக்குள்ள இருந்துகிட்டு நாம் அவரை அவமானப்படுத்துகிறோமா அப்படின்னு சற்று சிந்திச்சு பார்க்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுது? நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை உண்மையிலேயே விசுவாசிப்பதுனா என்ன? சும்மா நம்ம எனக்கு கூட தேவைக்காக, என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா வேலைக்கு போகணும், நான் சந்தோஷமா இருக்கணும், என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இப்படிங்கிறதுக்காக அற்ப சந்தோஷத்துக்காக இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் நாம் தேடுகிறோமா? இல்லை அவரோடு நாம் ஐக்கியமாவதற்கும் அவரோடு ஒன்றிப்பதற்கும் சபையின் அங்கமாக மாறுவதற்கும் கிறிஸ்துவை தலையாக கொண்டு வாழ்வதற்குமா நாம் வைத்திருக்கிறோமா இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு சற்று யோசிச்சு பார்ப்போம். யோசித்து பார்த்துட்டு இன்றாவது நாம் என்ன பண்ணணும்? எப்பேற்பட்ட வரைமுறையில் இருக்கிறோமோ, அது அவருக்கு விரோதமாக இந்த வரைமுறையில் இருந்தோம்னா அதுலேருந்து வெளியே வந்து உண்மையை நாம் கண்டுபிடித்து அவர் பின்னால நாம் செல்லுவோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். யாரு?
அந்த பணத்தை வாங்கிட்டு சேவல் செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் பல பேர் அவரை உயிரோட வரல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோட வந்துட்டாரு. ஏன் அப்படின்னா மரணம் அவரை ஆட்கொள்ளவே முடியாது. அவர் ஜெயிச்சார்னா கட்டாயம் நம்ம ஜெயிச்சிருவோம். இன்னைக்கு நம்ம அவரை வைத்து தான் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் அடுத்த சத்தியத்தில் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்.